लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளங்கலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2797வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 51வது பாசுரம், 6ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரம், 51வது பாசுரம். கருணைக்கடலான எம்பெருமானார் ராமானுஜர் பெரிய திருவந்தாதிக்காகவே அருளிய தனியினை சேவிக்கலாம். முந்துற்ற நெஞ்சே முயன்று தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் பூம் பொரு நல் குரு ஊரன் மாறன் பெயர் கூறு. 51வது பாசுரம். மனம் ஆளும் ஓரைவர் வன்குறும்பர் தம்மை சினமா விளைவத்தோரிடத்தே சேர்த்து புனமேய தன்துழாய் அடியே தன்துழையான் அடியே தான் காணும் அக்தன்றே வந்துழாம் சீராக்கு மாண்பு. ஸ்ரீ வைஷ்ணவ மாண்பு என்ன என்று சொல்லுகிறார். மனம் ஆளும் என்றால் மனத்தை தங்கள் வசத்திலே அடக்கி ஆளுபவையான ஓர் ஐவர் என்றால் ஒப்பற்ற பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கண், மூக்கு, காது, வாய், உடல் ஆகியவை. இந்த ஐவரும் பிரபலமான துஷ்டர்கள். அவர்கள் கோபத்தை அடங்க செய்ய வேண்டும் என்றால், அவருடைய கோபத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நல்ல இடத்திலே கொண்டு அவர்களை சேர்க்க வேண்டும். அது பகவத் விஷயங்கள் செய்யக்கூடிய இடம். புனம் மேல் தன் துழாயான் அடியே என்றால் தன் நிலத்திலே இருக்கும்போது எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ துழாய் மாலை, அதே போல அவ்வளவு குளிர்ச்சியாகவே பெருமாளுடைய திருவுடம்பும் இருக்குமா. அவனையே சேவித்துக் கொண்டிருப்பது அன்றோ அழகிய விசாலமான நற்குணங்களை உடையவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அழகு என்று சொல்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அழகு இது என்றால் எப்போதும் பெருமாளை வணங்கி கொண்டிருப்பதே ஆம் என்று சொல்லுகிற பாசுரம். மனமாளும் ஓரைவர் என்று சொல்லுகிற போது எம்பெருமானுக்கு இந்த ஆத்மாவானது பந்தப்பட்டது. அந்த ஆத்மாவுக்கு மனசானது பந்தப்பட்டது. மனசுக்கு இந்திரியங்கள் பந்தப்பட்டவை. அதாவது மனம் போன வழிதான் செவி, வாய், கண் முதலிய உடல் முதலிய இயந்திரங்கள் போக கடவனை தவிர அப்படித்தான் போக வேண்டும் என்று நியதி இருந்த போதும் கூட இந்த நியந்திரியை குலைத்து இந்திரியங்களானவை மனதை தன் வழியிலே இழுக்கின்றது. மனதையும் தங்கள் வசத்திலே ஆக்கி ஆளுகின்ற இந்த வன் குறும்பர்களான இந்த ஐவர் உண்டு என்று சொல்லக்கூடிய செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்பவற்றை வடக்கி பகவத் விஷயத்திலே ஊற வைக்க வேண்டும் என்கிறார் முன்னடிகளால். அசேதனமாக இருக்கக்கூடிய அக்ரணியாக இருக்கக்கூடிய இந்திரியங்களை ஐவர் என்று உயர்தனையாக கூறுவது பொருத்தமா என்றால் அவற்றினுடைய கொடுமையை பற்றி கோபத்திலே சொன்னது. ரொம்ப நல்லவன்டானின் கோபமாக சொன்னால் என்ன அர்த்தம்? நல்லவன் அர்த்தமா? இல்லை, அது மாதிரி உயர்தினையாய் கூறுவதற்கு காரணம் கோபம்தான் என்று சொல்லுகிறார். கோவாய் ஐவரன் மெய் குடியேறி கூரை சோரி தாவென்று குமைத்து போகார் அவரை பொறுக்ககிலேன் புனிதா புட்கொடியாய் நெடுமாலே என்று பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வட்டக்கூடிய 8ஆம் திருமொழி 9வது பாசுரத்தை திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் நாம் பார்க்க வேண்டும். திருமங்கையாழ்வாருடைய இன்னொரு பாசுரம் வன்குறும்பர் என்ற விசேஷத்தினாலும் வன்குறும்பர் என்று சொன்னதனாலேயே அந்த பஞ்சேந்திரனுடைய கொடுமையை பற்றி நாம் சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். சினம் வாழ்வித்து என்றால் கோபத்தை கொள்ள வேண்டும். காமாத் குரோஜோதி வியாயதே என்று ஒரு பொருளிலே ஆசை உண்டாகி அந்த ஆசை கைகூடாவிட்டால் கோபம் உண்டாகிறது என்று கீதையிலே வரக்கூடிய வார்த்தை. இந்த 5 உறுப்புகளுக்கும் உண்டாகிற கோபம் எப்படி என்றால் அவை நினைப்பது நடக்காவிட்டால் கோபம் வருகிறது. அப்படி அது அந்த விஷயாந்தரங்களிலே புகுந்து அது அனுபவிக்க முயற்சிக்கிற போது அது கிடைக்காத போது
அதற்கு கோபமாகிறது. அதற்கு பதிலாக அந்த இந்திரியங்களை பகவத் அனுபவத்திலே இரையாக்கி விட்டால் அவர்களுக்கு அந்த கோபம் குறைந்து சினமானது போய்விடும் என்று சொல்லலாம். கோபத்தை தணிக்க பகவத் விஷயத்தை கைக்கொள்ள வேண்டும். அதை நாம் இந்த உடலோடு இருக்கக்கூடிய கண்ணால் கண்ணனை பார்ப்பதும், காதால் கண்ணன் பேசுவதை கேட்பதும், கண்ணனை பற்றி வாயால் பேசுவதும், உடம்பால் கண்ணனுடைய வாகவதர்களுக்கு சேவை செய்வதும், மனதால் எப்போதும் அவனை ஞானித்துக் கொண்டிருப்பதும் என்று நாம் நம்மை அந்த இந்திரியங்களுக்கு இரையாக பகவத் விஷயத்தை சொல்லிவிட்டால் அதற்கான கோபமானது தணிந்து நாம் சொன்னபடி இருக்கும். எனவே எப்போதும் சாதுக்களாக இருப்பது தானே வைஷ்ணவனுடைய இயல்பு என்று சொல்லுகிறார். வன்துழாம் சீரார்க்கு என்றது ஆத்ம குணங்கள் நிரம்ப பெற்ற வைஷ்ணவர்களுக்கு என்றது. துழாம் என்பது துழாம் என்றது துழாவும் என்றபடி, துழாவுகை பரம்புகை விசாலமாக இருப்பதை சொல்வது. அழகிய விசாலமான நற்குணங்கள் அமைந்த பாகவதர்களுக்கு என்ன குணம் என்றால், தங்கள் மனதின் மூலமாக இந்திரியங்கள் வழி செல்லாமல் அவற்றை அடக்கி பகவத் அனுபவத்திலே அவற்றை ஈடுபட வைத்து நாளும் பெருமாளை பூஜித்துக் கொண்டிருப்பதே ஆகும், பஜித்துக் கொண்டிருப்பதே ஆகும் என்று கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். மனம் ஆளும் ஓரைவர் வன்குறும்பர் தம்மை சினமா வேள்வி ஓரிடத்தே சேர்த்து புனமேய தந்துழாயான் அடியே தான் காணும் அகுதன்றே வன்துழாம் சீராக்கு மாண்பு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வித்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.